செய்திகள் யாரும் கண்களை மூடியவர்கள் விட ஜெபிக்கலாம். Thank you Jesus. Holy Spirit, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி விரட்டும் ஆண்டவரே. பாப்பா, இந்த செய்தி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதிக்கும்படி சபை பக்தி விருத்தி உண்டாகட்டும். ஜனங்கள் ஒன்று கூட உங்களுடைய சமூகத்துல நெருங்கும்படி ஆண்டவரே அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு கர்த்தருடைய வார்த்தை நாவிலிருந்து புறப்படும்படி பாப்பா கொடூரமான நாட்களிலே நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கொடூரமான நாட்களில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபைகளையும் உங்களுடைய மனவாட்டி சபைகளை கர்த்தர் சேர்த்து கொள்ளும்படி உங்களுடைய சமூகத்துல நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே மகா சங்காரம் கடந்து வருகிறது. இவைகளிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணி தரும்படி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ பாடுகளும் வேதனைகளும் துக்கங்களும் வியாதிகளும் வந்த பொழுதும் கண்ணீர்களும் கட்டில்களை வந்த பொழுதும் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். ஆயுசு நாளை கூட்டி தந்து இந்த ஆராதனை ஸ்தலத்துல கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம இந்த ஆராதனையில் இருக்கிற 1 மணி 2-3 மணி நேரமும் நமக்கு சமாதானமாக இருக்கிறது. சிலர் அரை மணிக்கூருக்கு கணக்காக கடந்து வருகிறோம், சிலர் 1 மணி நேரத்திற்காக கடந்து வருகிறோம், சிலர் 3/4 மணி நேரத்திற்காக கடந்து வருகிறோம், சிலர் 3 மணி நேரத்திற்காக கடந்து வருகிறோம். நீங்கள் என்ன நிலைமையில் வருகிறீர்கள் என்பது உங்கள் இருதயத்திற்கு தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். நீ என்ன நிலைமையில் இருந்தாய், என்ன நிலைமையில் உள்ளதாய் என்பதை நீ அறிந்து விழித்திராவிட்டால் திருடனை போல உன் அருகில திருடனை போல நிறையாத நாளிகையிலே வரும் பொழுது உன்னுடைய காரியம் மிகவும் மோசமாய் மாறிவிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நம்முடைய தேசம் மிகுந்த அவலமான நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாம் கருத்தில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டாயிற்று. உன்னை கர்த்தர் அழைத்து வந்தது சத்தியம் நிறைந்த இடத்துல, சத்தியம் நிறைந்த சபையிலே நீ நிற்கும்படிதான் கர்த்தர் அழைத்து வந்தார். அநேகருடைய காரியத்தை பார்க்கின்ற பொழுது, ஒரு செய்திகள் கடந்து வருகின்ற பொழுது நாமவே சொல்லுகிறோம், என்னை குத்தி பேசுகிறார்கள், எவரை குத்தி பேசுகிறார்கள். யாரை குத்தி பேசும்படி உன்னுடைய இருதயத்திலே தொடப்படுகிறது, அது உன்னை குத்தி பேசுகிறது தான். உன்னை குத்துகிறதுனால் நீ சரியில்லை. ஆகவே தான் அந்த வசனம் உன்னை குத்தி உன்னை புட்டமிட்டு கொண்டிருக்கிறது. உன்னை புட்டமிட்டு உருவாக்கி வெளியே கொண்டு வரும்படி அந்த வசனங்கள் உன்னை குத்தி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அங்கும் இங்கு சென்று என்னை குத்தி விட்டார்கள் என்று சொல்லி நீ காரணம் காட்டும்படி அல்ல. உன்னுடைய இருதயத்திலே நீ கேள்வி கேட்டு உன்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்தறிந்து நீ குணப்படும்படி நீ அந்த புண்களிலிருந்து சீழ் பிதுக்கப்படாமல் இதுவரையில் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். அதன் நிமித்தமாய் காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே தான் பரிசு கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்து கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. எனது தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் வருகிறார். எதற்காக வருகிறார்? தேசத்தை அழிக்கும்படி வானம் கவிழ்ந்து கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. எனது தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. வானம் கவிழ்ந்து அது கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. இதற்கு முன்பதாக நீ என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நோவாவின் காலத்தில் இப்படிதான் அறிவிக்கப்பட்டது. ஒரு பேழையை உண்டாக்கி இந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டாங்க, ஆகவே இந்த தேசத்தை அழிக்க போகிற, இந்த ஜனங்களை அழிக்க போகிற நீ, ஆகவே ஒரு பேழையை உண்டு பண்ணி இந்த பேழைக்குள் சோடி சோடி அந்த ஜனங்களை சேர்க்கும்படி இந்த எல்லாருக்கும் அறிவிக்கும்படி சொன்னது. ஜனங்கள் உணர்வடையாதபடி இருந்தார்கள். சொன்ன நாளையிலே பெருவெள்ளம் வந்தது, புயல் காற்று அடித்தது, ஜனங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளையாய் ஆறிக்கொண்டு போனது. மண்ணோடு தண்ணியோடு அழித்து போனார்கள். நோவாவின் குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. என்ன
அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் வானம் கவிழ்ந்து கடையோங்கிற தேசத்திலிருந்து வருகிறது. இதற்கு முன்பதாக தான் நீ பேழைக்குள்ள சேர்க்கப்படணும். ஒரு அழிவு வருது, உன் குடும்பமும் நீயும் தப்பித்துக் கொள்ளும்படிதான், நீ தப்பித்து போகிறதற்கு வழி உண்டாகும்படிதான் பேழைகள் அநேக இடங்களில இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பேழைகளை உண்டு பண்ணி ஒவ்வொரு நோவாக்களை ஒவ்வொரு இடங்களில் வைத்து ஒவ்வொரு பிரசங்கியாளர்களை வைத்து இப்படி ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. இந்த அழிவிலிருந்து நீ தப்ப வேண்டும். இந்த அழிவிலிருந்து நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும். நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று உனக்கு எச்சரிப்பின் சத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ உணர்வடையாதபடி நின்று கொண்டிருக்கிறோம். 9வது வசனம் வாசிக்கலாம். ஒருவர் வாசிக்கலாம். இதோ வானம் கவிழ்ந்து கடையோங்கிற தேசத்திலிருந்து வருகிறது. என்ன வருகிறது? இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிரக கோபமுமாய் வருகிறது. தேசத்திலிருந்து பாவிகளை அழிக்கும்படி கர்த்தருடைய நாள் மகா கடூரமும் மூர்க்கமும் உக்கிரக கோபத்துடன் கர்த்தருடைய நாள் வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் இங்க இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு செய்தி கடந்து வருகிறது, அது எனக்கும் தான், இங்க இருக்கிற போதகர்களுக்கும் தான். ஊழியக்காரர்களை முதலாவது நியாயம் விசாரித்துக் கொண்டுதான் உங்களிடத்தில் அந்த செய்தி கடந்து வரும். கரங்களை தட்டி, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வானம் கவிழ்ந்து கடையோங்கிற தேசத்திலிருந்து வருகிறது. பூமியில் இருக்கிற பாவிகளை அழிக்கும்படி, நற்குணம் ஆக்கும்படி கர்த்தருடைய உக்கிரக கோபம், அவருடைய கடூரமும் மூர்க்கமுமான நாள் கடந்து வருகிறது. இந்த நாளில் நாம் அவர்களை பழி கூறி இவர்களை பழி கூறி செய்தியை கொடுக்கிற ஊழியக்காரர்களை குறை கூறி ஏதோ காரணத்திற்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த நாளில் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும், அவருடைய பாதம் வந்து சேருது. இதற்கு முன்பதாக நாம் அறியாதவர்களை போல் இருந்தோம், அறியாதவர்களாய் இருந்தோம். கர்த்தரும் அறியாதவர்களை போல் இருந்தார். இப்பொழுதோ நீ எல்லாம் அறிவிக்கப்பட்டாயிற்று. இனி செய்த பாவங்கள், அநியாயங்கள், விக்கிரக ஆராதனைகள், நீ செய்த எல்லா அருவருப்புகளையும் விட்டு நீ மனம் திரும்பி என் கர்த்தருடைய பட்சத்தில் வராமல் இருந்தால் இந்த பாவிகளை அழிக்கும்படி, பாவிகளை சந்திக்கும்படி கர்த்தருடைய நாள் கடூரமுமாய் உக்கிரக கோபத்துடன் நம்முடைய மத்தியிலே அவருடைய பட்டயங்கள் ஆவிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நீ தப்பித்துக் கொள்ளும்படி, உன்னுடைய குடும்பம் தப்பித்துக் கொள்ளும்படி கர்த்தருடைய சத்தம் உனக்கு பலமாய் தொனித்துக் கொண்டிருக்கிறது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம். சீயோனுக்கு நேரே கொடி ஏற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வரப்பண்ணுகிறேன். உன் தேசத்தை பாழாக்கி விட்டும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழுப்பி ஜாதிகளை சங்கரிக்கும்படி தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பிரசங்கமாய் அறிவித்துக் கொண்டிருந்தேன். நீ வசனம் கேட்கக்கூடாத, பஞ்சகாலம் வருது, சபையெல்லாம் அடைக்க போகுது, இப்படிப்பட்ட நாள் வருகிறது என்று உங்களுக்கு கடந்த 2 வருடம் நான் முழுவதும் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தானே. யாரும் உணவுடையில அந்த நாள் வந்தோட சொன்னீங்க, சிஸ்டர் இவ்வளவு சீக்கிரமா வரும் என்று தெரியாது. நாங்க யோசிக்கவே இல்லை சிஸ்டர், இப்படி வருமோ என்று நினைச்சோம் சிஸ்டர். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனம் உனக்கு தெளிவாய் சொல்லுகிறது.
சீயோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். வடக்கே இருந்து பொல்லாப்பு வருகிறது, வடக்கே இருந்து பொல்லாப்பு வருகிறது. தேசமே, சபையே, ஜனமே, விசுவாசியே, நமக்கு நேரே பொல்லாப்பு வடக்கே இருந்து கடந்து வருகிறது. மகா சங்காரத்தை வரப்படு, உன் தேசத்தை பாழாக்கி விடும்படி. நம்ம தேசத்துல வேலை செய்ய முடியாது, தொழில் இல்ல, ஜனங்கள் சுயோதீனமா கடந்து போக முடியாது. இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்கிறோம், அதிக கேடான ஒரு நிலைமை கடந்து வருகிறது. தேசத்தை பாழாக்கி விடும். சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கும். ஒன்றை மட்டும் இல்ல, என்ன மட்டும் இல்ல, ஆண் ஜாதியில, பெண் ஜாதியில, அந்த மதம் இல்ல, இந்த மதம் இல்ல, எல்லா ஜாதிகளையும், எந்தெந்த ஜாதிகள் தேசத்தில் இருக்கிறதோ எல்லா ஜாதிகளை சங்கரிக்கும்படி சிங்கம் தன் புதரிலிருந்து புறப்பட்டாயிற்று. சிங்கம் தன் புதரிலிருந்து புறப்பட்டாயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ சும்மா இருக்கிற காலம் அல்ல இது. நீ விழித்தெழும்பி அழுது புலம்பி மார்போடு அடித்து, ஐயோ இயேசுவே, என் தேசத்தின் அவல நிலையை பாரும் ஆண்டவரே என்று நீ விழித்தெழுகிற நேரம் ஆயிற்று. நீ விழித்து எழும்பி புரண்டு அழுது கண்ணீர் விட்டு துடிக்கிற நாட்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் உணர்வடையாதபடி உலகத்தின் சிற்றின்ப ஆசாபாசத்திலே மகிழ்ந்து ஓடி கொண்டிருக்கிறாய். கர்த்தருக்கு நேரம் எடுக்க முடியல, தேவ சபையில செவைக்கு வைத்திருந்து அங்க போக முடியல, ஆராதனைக்கு போக முடியல. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ நாட்களை வெறுமையாய் கடத்தி கொண்டிருந்த விசுவாசியே, நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது ஏனோ தானே இந்த உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாசியே, சிங்கம் தன் புதரிலிருந்து புறப்பட்டாயிற்று. சிங்கம் தன் புதரிலிருந்து புறப்பட்டாயிற்று. நீ இன்னும் அறியாதபடி வடக்கே இருந்து மகா சங்காரம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீ நினைக்கிற ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய பணமும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எல்லாம் வீணாக இருக்கு. உன் கைக்குள்ள இருக்கு, ஒன்று உனக்கு என்ன செய்யாது, உதவாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் கடந்து வருகிறது. வாசிக்கலாம். தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற, நம்ம கிட்ட இன்னும் வரல, அதோ வந்து கொண்டிருக்கிறான். தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். பட்டணங்கள் குடி இராதபடி அழிக்கப்படும் என்கிற பட்டணங்கள் எல்லாம் குடி இருக்காது. எல்லாம் எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்க பார்த்தாலும் வியாதி. இந்த வீட்டுல வியாதி வரும், அந்த வீட்டுல வியாதி வரும், மாறி மாறி வியாதியிலிருந்து தூக்கி கொண்டு போகவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான நாட்கள் நம் அருகிலே நின்று கொண்டிருக்கிறது. நன்கு தேவனுடைய பிள்ளையே, உணர்வடைந்து நீ இப்பளே நீ உணர்வடைந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்துச்சு. ஒரு நீங்க நினைக்கிற சிஸ்டர் ஏற்கனவே சொல்லியாச்சு, கிறிஸ்துவின் ஜெபத்தோட்டத்தில் வருகிற யாருக்கு என்ன செய்யாது, கொரோனா. நீ கொரோனாக்குள்ள படுத்திருந்தாலும் கொரோனா வருது. அதனால இஷ்டம் போல அல்லவே, இஷ்டம் போல போவேன், மதம் போல போக்குல வாழ்வேன், வஞ்சருடைய வலையில விழுவேன், வீடுல மனசை கெடுப்பேன். அப்படி நீ அப்படியெல்லாம் சுற்றி அலைஞ்சு வந்தனா நான் யாருக்கு சொல்லுகிறேன் என்றால், என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனைகளை அலட்சியம் பண்ணாதபடி, கர்த்தருடைய சமூகத்திலே நான் உலகம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், இயேசு மட்டும் போதே, சிலுவை எனக்கு முன்னால, உலகம் எனக்கு பின்னே என்று இந்த ஆராதனை ஸ்தலத்திலே யார் யார் நெருங்குகிறீர்களோ அவர்கள் மட்டும் நான் இந்த பொல்லாப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று இந்த ஆராதனை ஸ்தலத்திலே நான் உங்களுக்கு தெளிவாய் போதித்து உணர்த்துகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஏனோ தானோ என்று நீ அறிந்து, ஏனோ தானோ என்று வாயிலே கேட்டு நீ ஏமாந்து போகாதே, மோசம் போகாதபடி எச்சரிப்பாயிரு. நீ ஆவியின் கனிகளை பிடிச்சு என் கர்த்தருடைய சமூகத்துல நீ காத்துரு. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம், ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுக்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலிருந்து அவர்களை இறக்க பண்ணுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர்
அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவரிடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். இந்த அழிவுக்கு எங்கேயும் ஒழிச்ச முடியாது. கண்மலைக்கு மேல கூடு கட்டி அங்க இருக்கல பார்த்தாலும் அங்க இருந்து சவுட்டி ஒன்ன கீழே தள்ளி போட்டுருவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, எங்கே கண்மலையில் புகையில் எங்கும் ஒழிச்சு கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான நாள் வருகிறது. இந்த நாளைக்கு முன்பதாக நீ இந்த வசனங்கள் உன்னுடைய கையிலே ஆவியின் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் பட்டயத்தை ஒவ்வொரு நாளும் நீ வாசிக்கணும். இதற்குள் இருக்கிற காரியங்களை நீ தெரியாதபடி இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறாய். இப்ப சமாதானம் வரும், அடுத்த நிமிடம் சமாதானம் வரும், பெற்றுக் கொள்ளலாம் என்று காத்திருக்கிறாய். இனி உனக்கு சமாதானம் கடந்து வருவதில்லை. 4வது வசனம் வாசிங்க. நாம் உலகமெல்லாம் கேட்கப்படுகிறது. இனி துர்ச்செய்தியை தான் நாம கேட்க போகிறோம். இனி நற்செய்தி நமக்கு முன்னே இல்லை. அவர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்திற்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கு இல்ல தீமைக்கென்றே வைப்பேன். எங்க நீ சிறையாடிப்பட்டு ஒழிச்சு ஏதோ சொந்த பந்தங்கத்துக்கு வீட்டுல போய் ஒழிச்சு போய் இருந்தாலும் அவருடைய கண்களை உனக்கு நேராக வைப்பார். நன்மைக்கு இல்ல தீமைக்கு எதுவாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய ஏதோ தானோ நீ கடந்து வராத. ஆண்டவர இந்த பாதைகள் எல்லாம் நேர்த்திக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் வரப்போகிறது. இதற்கு முன்பதாகவே நானும் என்னுடைய குடும்பமும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஈடேற்றப்பட வேண்டும். ஆண்டவர இதிலே நான் அழிந்து போக கூடாது. இப்பொழுதே நீ காத்திருக்கும்படிதான் இந்த வேத வசனம் உனக்கு தெளிவுபடுத்துகிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திரு வசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திறனாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். ஒரு ஊழியத்தை நிறைவேற்று. நன்கு தேவனுடைய பிள்ளையே, சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதபடி கட்டுக்கதைகளுக்கு செவி காக்கிற காலம் வரும். ஆரோக்கியமான இந்த வசனத்தை உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. எங்க ஆசீர்வாதத்தை பற்றி சொல்றாங்களோ நீ எப்படி வேணும்னாலும் போலாம். நீதான் பாரம்பரியத்தை விட்டு கடந்து வந்தாச்சு. இன்னும் பாரம்பரியத்துல கொஞ்சத்தை வச்சு பாரம்பரியத்துக்கு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் என் அன்பு தேவனுடைய திரும்பவும் ஓடி ஓடி அதை பிடித்துக் கொள்வாய் என்றால் ஆரோக்கியமான வசனத்தை உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதபடி என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு சுய இச்சைக்கு ஏற்ற சுய ஆசைக்கு ஏற்ற போதகங்களை போதிக்கிறவருடைய இடத்துல சென்று திருவாய் நீ சேர்த்துக் கொள்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு சமயம் கிடைச்சாலும் சரி சமயம் கிடைக்காவிட்டாலும் சரி இந்த வசனத்தை என்ன செய்யணும்? எல்லாருக்கும் நீ சொல்லணும். இப்போ உயிர் தெழுந்த இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி உயிருடன் எழுந்த இயேசுவே, உயிருடன் எழுந்த இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு கைவேல் இல்லாத வீட்டை கட்டும்படி அவர் கடந்து சென்றிருக்கிறார். உனக்கு சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை சத்திய வசனத்தை நீ சத்தியமாய் ஜனங்களுக்கு நீ போதிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 5000 கொடுத்தா போதும், எங்க வச்சு வேணாலும் கல்யாணம் பண்ணி விடுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆனா உனக்குன்னு சொல்லி என்ன இருக்கு? சபை இருக்கு. உனக்குன்னு சொல்லி கருத்து ஒன்னு என்ன செஞ்சிருக்கிற? சேர்த்திருக்கிறாரு. ஒன்னு என்ன செஞ்சிருக்கிற? வேறு பிரிச்சிருக்கிறாரு. நீ சத்திய நடந்த இடத்துல சத்திய சபையெல்லாம்
இது நிமித்தமாய் அநேகர் என்ன செய்வாங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த ஊழியம் சரியில்லை. அநேக ஊழியக்காரர்கள் இப்போ யூடியூப் மெசேஜ் பார்த்துட்டு அநேக ஊழியக்காரர்கள் கூப்பிட்டு சொல்லுங்க, சிஸ்டர் நான் கஷ்டப்பட்டு எத்தனை ஆத்துமாக்களுக்காக இரவெல்லாம் முழங்காலன்னு ஜெபித்தேன் சிஸ்டர், ஜெபித்து அவங்களுக்கு நன்மை வந்துச்சு, அவங்க கொஞ்சம் வசதியான உடனே சபையை விட்டு போயிட்டாங்க. நான் அந்த பாஸ்டர் சொல்ல, பாஸ்டர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படி அவங்க திரும்ப போனாங்களோ, எப்படி இங்கிருந்து போனாங்களோ அப்படி அவங்க திரும்ப வருவாங்க. அவங்க திரும்ப வருவாங்க. எங்க வருவாங்க? ஆத்மா சரியா இருந்தா பரலோக ராஜ்யத்துல நம்ம சேர்ந்து பார்ப்போம். கரங்களை கட்டி ஆத்மா சரியா இருந்தா பரலோக ராஜ்யத்துல நம்ம பார்ப்போம். இல்லைன்னா இவங்களை பற்றி நீங்க சிந்திக்கவே வேண்டாம், அதை விட்டுருங்க, அது நமக்கு வேண்டாம். அந்த பழ இங்க நின்று இங்க இருக்கிற நல்ல பயிர்களை என்ன செய்யும்? கெடுத்து விடும். ஆகவே நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் இந்த இடத்திலிருந்து இந்த நல்ல நிலத்திலிருந்து அந்த பழைகளை பிடிங்கி என்ன செய்திருக்கிறாரு? மாற்றி இருக்கிறாரு. என்னன்னு தேவனுடைய பிள்ளை, நான் அப்பதான் உணர்வடைந்த பரிசுத்த ஆவியானவரை பேசின பொழுது நம்முடைய சபையில் அநேகர் எல்லா அற்புதங்களையும் பெற்றவர்களை காணல. அப்பதான் நினைச்சேன், இவங்க இங்க நின்று நல்ல பயிர்கள் கெட்டுவிடும். ஆகவேதான் கர்த்தர் எடுத்து மாற்றியிருக்கிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட அநேகருடைய காரியங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இருக்கணும். கண்டினம் பண்ணிதான் போதிக்கணும், கட்டாயத்தை சொல்லிதான் போதிக்கணும். இப்படி வரப்போகிறது, இப்படி ஒரு அழிவு வருகிறது, இப்படி ஒரு கேடு வருகிறது, அது உனக்கு தான் வரப்போகிறது, உன் குடும்பத்துக்கு தான் வரப்போகிறது. அதை சொல்லணும். சொல்லுகிறதற்காக தான் ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். ஒண்ணு இல்லைன்னா அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த விசுவாசிகளை, உதவிகளை பெற்ற விசுவாசிகளை கண்களில குத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. அடி போகும்போது நம்மளை அடிச்சு தள்ளிய போட்டுருவாங்க. நன்மை பெற்றவங்க, நன்மை பெறாதவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. என்னென்று தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட காலங்கள் கட்டு கதைகளுக்கு செவி சாய்ந்து போகிற காலம் வரும். ஆனால் நீயோ மனத்தெளிவுள்ளவனாய் இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நீ ஆராதிக்கும்படி என் கர்த்தருடைய என்ன நிலைமையில் அழைச்சு கொண்டு வந்தாரு, எதற்காக நீ பிடிக்கப்பட்டாய், நீ எதற்காக கர்த்தருடைய சமூகத்தை கடந்து வந்தாய் என்பதை தெரிந்து நீ தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தனா உன்னை கர்த்தர் விடுவிச்சு இந்த வியாதிகளிலிருந்து, இந்த பலவீனங்களிலிருந்து விடுவிக்க போறாரு. நீங்க அநேக சிலவேளையில சொல்லலாம், சிஸ்டர் பண்ணக்கூடிய பிரசங்கம் எல்லாம் அது என்னை குத்துது, ஒன்ன குத்துது. நீங்க யாரை குத்துனாலும் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க அங்கே இருந்துட்டு என்ன குத்துனாலும் நான் ஏற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் என்னிடத்துல சொல்ல சொன்னதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த ரத்தப்படி என் மேலே சுமத்தப்படும். ஆகவே சுவிசேஷம் அழைக்கப்பட்டபடியால் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காலம் கொடூரமான காலமாய் கடையாந்தரத்திலிருந்து மகா சங்காரம் கடந்து வருகிறது. இந்த மகா சங்காரத்திலே, இந்த மகா பொல்லாப்பிலே அழிந்து போகாதபடி கர்த்தருடைய சத்தம் இந்த நாளிலே உனக்கு தெளிவாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அது மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற ஒரு தூதனுடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தில் ஒரு தூதன் பறந்து வர கண்டேன். இப்ப இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற 4 தூதர்களும் எக்காலம் ஊத போகிறார்கள். பூமியில குடியிருக்கிற எல்லாருக்கும் ஐயோ 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 நீ புலம்பு. அது மகா சங்காரமான நாள். பூமியில குடியிருக்கிற எல்லாருக்கும், உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான். அவங்க வடக அங்கே இருப்போம், அந்நிய நாடு மேற்கத்திய நாடு எங்கெங்க இருக்கிறவங்களை எல்லாருக்கும் சேர்ந்துதான் இந்த மகா சங்காரம் கடந்து வரும்போது பூமியில இருக்கிற குடியிருக்கிற எல்லாருக்கும் ஐயோ 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 என்று வேதம் சொல்லுகிறது. என் நண்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னும் ஒரு வேளைக்கு உணர்வடையாமல் இருக்கிறாயோ, வேத வாசனம் எவ்வளவு தெளிவாய் ஓடிட்டு உனக்கு புரியும்படி உனக்கு தெளிவாய் ஓடிட்டு காணப்படுகிறது.
நல்லா இருக்க முடியும். அரசியல்ல சரியா இருந்துச்சுன்னா பொருளாதாரம் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். இப்ப எங்க பார்த்தாலும் நம்ம வியாதியில அழைக்கப்பட்டு போகிறது. அரசியல் சொல்லுகிறது, அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், எங்கள் தேசம் நன்றாக தான் இருக்கிறது, எங்கள் தேசம் நன்றாக தான் இருக்கிறது. மேல் பூச்சாக பூசி பூசி நம்முடைய சனத்தை அமழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சமாதானம் இதோ வருகிறது, சமாதானம் இதோ வருகிறது, நீ ரட்சிக்கப்பட போகிறாய், நீ வீட்டாரும் காப்பாற்றப்பட போகிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ செல்லுகிற இடமெல்லாம் சிறப்பு உண்டு. அநேக இடங்களில் மேல் பூச்சாக பூசி கொண்டிருக்கிறார்கள். இது இப்பொழுது மேல் பூச்சு போடுகிற நேரம் அல்ல. மகா சங்காரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. மகா ஆக்கினைக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற தூது, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காரியங்களுக்கு முன்பதாக இந்த 4 தூதர்களுக்காக இதுவரையில் இவைகளை எல்லாம் பிடித்து வைத்திருந்தாங்க. அரசியலும் மதமும் இந்த சமுதாயம் பொருளாதார சூழ்நிலை எல்லாம் பிடிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப என்ன செய்தாயிற்று, எல்லாம் இந்த உலகத்துல நடக்கிற ஆக்கிரமங்கள் அருவருப்புகள் எல்லாவற்றையும் கண்டு கர்த்தர் என்ன செய்தாயிற்று, விடுவிக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது அவருடைய கரங்கள் இருந்து அது விடப்பட்டாயிற்று. இப்போ ஆரம்பமாக்கப்பட்டாயிற்று. நாமோ அடிபட்டு போகாதபடி, நாம் அலம் கழிந்து போகாதபடி, உன்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்றுதான் இப்பேற்பட்ட சாத்தியங்களை இந்த சபையில கொண்டு வந்து இந்த வேத வசனங்களை உனக்கு போதித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இவைகள் இருந்து நீ வெளியே வர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. கரங்களை தட்டி என் அன்பு தேவனுடைய பிள்ளையை கடந்த நாளிலே கர்த்தர் சொன்னார், முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் கடந்து வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, இந்த சத்திய வசனத்தை நான் உனக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகள் கூட என்ன செய்யாது, ஒரு உறுப்பு கூட அழியாது. 2 ஆபத்து கடந்து வருகிறது. 2021 நாம் போகிறதுக்குள்ள என்ன நடக்கும், அடுத்த நிமிடம் என்ன நடக்கும். ஒரு கொரோனா அப்படியே கடந்து போச்சு, அடுத்த கொரோனா அலை வீசல் அடுத்து ஆரம்பமாக்கப்பட்டாயிற்று. இன்னும் புதிய வேலை, இன்னும் இதே போல 2 ஆபத்து கடந்து வர போகிறது. நீயும் நானும் நிலை நிற்க முடியுமோ? இந்த முதல் கட்டத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம், நிலை நின்றுட்டோம். இன்னும் 2 ஆபத்து கடந்து வருகிறது. இதுல எல்லாம் நான் நிற்பேன்னு சொல்லுங்க. தலைக்கு மேலாக கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பார்க்கிற நிலைப்பாயத்தை விசுவாசித்து இப்போது கர்த்தருடைய சமூகத்தை அறிக்கை இடுகிறார்கள். இந்த முதலாம் ஆபத்தை கடந்து 2ஆம் ஆபத்தை கடந்து 3ஆம் ஆபத்து உன்னை தாண்டி போகும்படி கர்த்தர் இறங்கும் செய்ய போகிறார். பேதுரு சிறைச்சாலையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். சிறைச்சாலையிலே 2 கரங்களில் சங்கிலியினால் கட்டப்பட்ட பேதுரு சிறைச்சாலைக்குள் இருந்தார். அவர் அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பி போகாதபடி முதலாவது ஒரு கதவு, 2வது ஒரு கதவு, 3வது ஒரு இரும்பு கதவு என்று அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய தூதன் அந்த அறைக்குள்ளே இறங்குற பொழுது அறை பிரகாசம் அடைந்த பொழுது, பேதுருவே நீ சீக்கிரமாய் எழுந்திருந்து விழாவிலே தட்டி, பேதுருவே நீ சீக்கிரமாய் எழுந்து உன் போர்வையை போர்த்திக் கொண்டு, உன் பாதரட்சையை தொடுத்துக் கொண்டு, என் பின்னே போர்வையை போர்த்திக் கொண்டு என் பின்னே வா என்று சொன்ன பொழுது அந்த முதலாம் கதவு திறந்து, 2ஆம் கதவு திறந்து, 3வது இரும்பு கதவண்டை தானே திறக்கப்பட்டு பேதுருவுக்கு வழி உண்டாக்குறது போல இந்த 3 ஆபத்துகள் கடந்து போகும் வரையில் உன்னை உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க போகிற. கரங்களை தட்டி இந்த 3 ஆபத்துகள் கடந்து போகும்போது கர்த்தர் உன்னை பாதுகாக்கும்படி வழியிலே தூதரை அனுப்பி, நீ செல்லுகிற இடத்துல தூதரை அனுப்பி, நீ செல்லுகிற இடமெல்லாம் கரமடித்து உன்னை பாதுகாத்து திரும்பவும் சோழ தேசத்திலே வீடுகளுக்குள்ள உன்னை கொண்டு சேர்க்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன். உன்னையும் என்னை பாதுகாக்கும்படிதான் வருடங்களுக்கு முன்பதாக என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கல்வாரி மேட்டிலே கொல்கதா மலையில அவர் தன்னுடைய இறுதி சொட்டு ரத்தம் வரையில சிந்தி ஈட்டினால குத்துனாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளை எல்லா சொட்டு ரத்தம் நமக்காக உறிஞ்சு கொடுத்தாரு. ஈட்டினால விழாவில் குத்துனோட ரத்தம் இல்ல, ஆகவே ரத்தமும் நீருமாய் ஓடி வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த இயேசு நம்ம எவ்வளவு வலிக்கிரியமாய் மீட்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் அழிந்து போகிற
அவருக்கு விருப்பம் இல்லை. ஆகவே நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும், நம்மை இன்னும் அவருடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வசனங்களை உனக்கு போதித்து, யாரையோ கொண்டு உன் வீடுகளில் இருக்கிற தொலைக்காட்சி பட்டியா இருக்கலாம், அருகில் இருக்கிற போதகர்களா இருக்கலாம், நீ வருகிற சபையா இருக்கலாம், அங்கே உனக்கு இதை கர்த்தர் போதித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவைகளிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும். எரேமியா 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். நீங்க ஒருவேளை சொல்லலாம், அந்த சபையில் இப்படி அழிவு வருதுன்னு சொல்லல, இந்த சபையில் அழிவு வருதுன்னு சொல்லல, அங்க சங்காரம் வருதுன்னு சொல்லல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேற்பூச்சா குணமாக்கும்படி இல்ல, எல்லா உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி உனக்கு போதிக்கணும். அதுக்குதான் ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். சிலவங்க நினைப்பாங்க, இப்படி எல்லாம் சொன்ன ஆத்துமாக்கள் இங்க இருக்க மாட்டாங்க. நீ இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இந்த சத்திய அவசரத்தை நீ கேட்டுட்டு கோயில் 5 பேர் இருந்தாலும் வாங்க, ஒரு ராஜ்யத்துக்கு 5 பேர் போதுங்க. ஒரு அலையில சொல்லுங்க வாங்களா. ஆமா, நான் இந்த சத்திய அவசரத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நெஞ்சார ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லக்கூடிய வர அலையில சொல்லுங்க வாங்களா. ஆமா, உங்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, செவிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆகவே சத்திய சுவிசேஷம் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? கேட்கப்படுகிறது. இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது, ஒரு முறை கூட வாசிங்க. சமாதானம் இல்லாமல் இந்த தேசத்துக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாமல் இந்த சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேற்பூச்சா குணமாக்கி விட்டுனா உள்ள புண்ணு இருந்து படுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது அந்த காலில் புண்ணுனா காலையே எடுத்துருவாங்க, அப்படிதானே? தலை படுத்துட்டுன்னா அவ்வளவுதான் போச்சு. கையில ஏதோ புண்ணு வந்து நரம்பு படுத்துட்டுன்னா வெளியே வச்சு மருந்து வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் நீ சாகாதபடி ஜீவனுள்ள ஒரு தேசத்துல நீ வாழ்ந்து இருக்கும்படி என் ஜனத்திற்கு என்ன செய்யணும்? கண்டனம் பண்ணி, எல்லா விதத்தையும் சொல்லி கண்டனம் பண்ணி உபதேசித்து புத்தி சொல்லி. ஆகவேதான் நீங்க இந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால் தெற்கு துவங்கி வடக்கு மட்டும் உள்ள எல்லா மாம்சத்திற்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு முறை கூட வாசிக்கலாம். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கன் நல்லவனுக்கு உண்டு தீயவனுக்கு உண்டு. உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடி அழிக்க போகிறபடியால் தெற்கு துவங்கி வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாம்சத்திற்கும் விரோதமாய் பட்டயம் தன் உரையிலிருந்து புறப்படும். எல்லா மாம்சத்துக்கு எல்லா மனிதர்களுக்கு சேர்த்து என்ன செய்து தன் உரையிலிருந்து பட்டயம் புறப்படுகிறது. ஐயோ, நம்ம என்ன செய்யணும்? அழுது புலம்பன, இயேசுவே இந்த பட்டயத்திற்கு என்ன காக்கணும் ஆண்டவரே, இந்த பட்டயத்துக்கு என் குடும்பத்தை காக்க வேண்டும் ஆண்டவரே, நான் விடுவிக்கப்பட வேண்டும். 12ஆம் வசனம் வாசிங்க. மனமுத்துவனே ஓலமிட்டு அலறு, பட்டயம் ஜனத்தின் மேல் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லா மேலும் வரும். அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும்.
நமக்கு மட்டும் இல்ல, ராஜாக்கள், பிரபுக்கள், மந்திரிகள், எந்தெந்த அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்துதான் பட்டயம் தன் உரையிலிருந்து வரும். அதனால நம்ம என்ன செய்யணும்? மார்போடு அடிச்சு அலறி, விழாவில் அடிச்சு அலறி, இயேசுவே இதுல இருந்து என்ன காப்பாற்றணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும். நம்ம சாட்சி நிமித்தமா எத்தனை பேர் ஆராதனை விட்டு போயிட்டாங்க. நம்ம சாட்சி நிமித்தமா எத்தனை பேருடைய மனைவிகள் இந்த இடத்துல வரல. நம்ம சாட்சி நிமித்தமா எத்தனை பேருடைய கணவர்கள் இந்த இடத்துல இல்ல. நம்முடைய சாட்சி நிமித்தமா எத்தனை பேருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இல்ல. என்னன்னு தேவனுடைய பிள்ளைகளை, மனுபுத்திரனே நீ ஓலை விட்டு அலறு. 25 வாசிங்க. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, உன் அக்கிரமத்திற்கு முடிவு காலத்தில் நாள் வந்தாச்சு. அக்கிரமத்திற்கு முடிவு காலத்தில் வந்தாச்சு. அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதி தேசத்தை ஆண்டு ஜனங்களை சீர்குலைத்து இடந்து தேவனுடைய பிள்ளை. இதன் காரணமாக அந்த நாள், அக்கிரமத்தின் நாள் நெருங்கிட்டு அந்த நாள் வந்தது தேசத்தில். ஆகவே இந்த தேசம் என்ன செய்யப்படுது? அழிக்க போகிறது. இந்த நாள் என்ன செய்தாயிற்று? வந்தாயிற்று. அதே வசனம் ஒரு முறை வாசிங்க. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, ஒரு அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் ஒரு நாள் வந்தது. அக்கிரமத்திற்கு முடிவு வரும் நாள் வந்தாயிற்று. எரேமியா 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. எரேமியா 16. எப்படியெல்லாம் இந்த கொடிய நாள் வந்தாச்சு, எப்படியெல்லாம் சாவுகள் வரும் என்பதை கர்த்தர் சொல்கிறார். மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணவாரும் இல்லை. நிலத்தின் மேல் எரிவாவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அடித்து போவார்கள். அவருடைய பிரேதம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கடைசி நாட்களில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். பெரிதான கொள்ளை நோய் வரப்போகிறது, கொடிய வியாதி வரப்போகிறது, பஞ்சம் வரப்போகிறது, பட்டயம், யுத்தம் வரப்போகிறது. இவைகளுக்கு முன்பதாக ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தும். நானும் என் வீட்டாரும் எங்கள் கர்த்தரை சேர்த்து சேவிக்க வேண்டும். நம்ம எல்லாம் அழுது கூப்பிடும் பொழுது கர்த்தர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உலகம் இப்படிப்பட்டவர்களை சந்திச்சால் ஆனா ஒண்ணு வேதம் சொல்லுகிறது, நீ தப்பி போகும் வழியை உனக்கு உண்டாக்குவார், நீ தப்பி போகும் வழியை உனக்கு உண்டாக்குவார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே பெரிய நெருக்கங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் இயேசு நமக்கு ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். என்ன வழி தெரியுமா? சத்தமிட்டு செபிக்கணும், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் செய்து செபிக்கணும். நமக்கு உண்டான நெருக்கத்துல பயபக்தியோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். இயேசுவே, இந்த சத்திய வசனங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பஞ்சமும் பட்டயமும் கொள்ளை நோயும் வருகிறது, மகா சங்காரம் போல நீர் அழிக்கிற நாள், வானம் கவிழ்ந்து கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிற ஆண்டவர. அப்பா, மரணத்திற்குள்ளாக நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவர. அப்ப அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலைமையில நின்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர. ஆகவே இயேசு கண்ணீர் விட்டு செபித்தார், சத்தமாய் செபித்தார், விண்ணப்பம் செய்து செபித்தார், வேண்டுதல் செய்து செபித்தார். நாம் இந்த நாட்களில் இவைகளிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளும்படி, இவைகளிலிருந்து நீ தப்பி
சபையார் ஊக்கமா ஜெபித்தாங்க. அங்க 3 கதவண்டை இருந்துச்சு, வெளியே வர முடியாது. ஆனா அவர் என்ன செய்தாரு? அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது, தூதன் இறங்கின பொழுது என்ன செஞ்சு அந்த கதவுகள் எல்லாம் தானே திறந்தது. தப்பி போகிறதுக்கு ஒரு வழியை அங்கே கொடுத்து, அதே போல இந்த நாளில் நமக்கு கர்த்தர் ஒரு வழியை கொடுக்க. இதே மாதிரி வேண்டுதல் செய்து செபிக்க ஒருவருடைய வசனத்தை நோக்கிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியாள் வியாதிப்பட்டு மரணத்துக்கு வேதியாய் இருந்தார். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறைத்து போய் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இங்கேயும் கர்த்தர் தான் சொன்னார். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், மகா சங்காரம் வருகிறது, உன்னை அழிக்கும்படி சிங்கம் தன் புதரில் இருந்து புறப்பட்டு ஆயிற்று கர்த்தர் நம்மை நோக்கி சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த ராஜாக்கு மரணம் நியமிக்கப்பட்டாயிற்று, நீ உன்னுடைய வீட்டு காரியத்தை ஆயத்தப்படுத்து என்று ஒரு தீர்க்க தரிசியம் அனுப்பி அவருக்கு அறிவிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவருக்கு அறிவிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இன்னும் நான் ஆயத்தமாகவில்லை, இன்னும் நான் தகுதிப்படவில்லை என்று மரணப்படுக்கையிலே படுத்திருந்த அதே காற்றில் சுவர்புறமாய் நகர்ந்து அவர் அழுகிறார். ஆண்டவரே, இனி என்ன செய்வது, நான் மரணம் என்னை அழுது நிற்கிறது என்று முகப்புறமாய் திரும்பி அழுகிறார். 3வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எசேக்கியா அப்படி திரும்பி அவரிடத்தில் சொல்றார், கர்த்தாவே, அந்த வேதம் உனக்கு சொல்லுவது, மார்போடு அடிச்சு அலறு, விழாவை அடிச்சு அலறி சத்தமிட்டு கூப்பிடு, ஐயோ ஐயோ ஐயோ, பூமியின் குடிகளை உனக்கு ஆபத்து வருகிறது. இந்த எசேக்கியாவுக்கு வந்த பொழுது அவர் அழுகிறார், புலம்புகிறார். அப்போ அறிவிக்கப்பட்டாயிற்று. அவர் சொல்கிறார், கர்த்தாவே, உமக்கு முன்பதாக மன உண்மையா நடந்திருக்கு. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம இப்போ கஸ்தூரியில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்ய முடியாது. ஆண்டவரே, சபைக்குள்ள சேர்க்கப்பட்ட எல்லாரும் விடுவிக்கப்பட முடியாது. அவர் சொல்கிறார், கர்த்தாவே, உம்முடைய பார்வைக்கு உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும். நலமானதை செய்திருக்கிறார், உண்மையை நடந்திருக்கிறார், உத்தமமாய் நடந்திருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசிகளை இப்படிப்பட்ட ஆபத்துகள் வருகின்ற பொழுது கர்த்தர் காத்துக் கொள்ள போகிறார். நீ
இரண்டாவது வசனம் வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன். கரங்களை தட்டி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் மனம் உண்மையும் உத்தமமாக இருந்திருக்கிறார்கள். இந்த பாடுகள் வரும் பொழுது, இந்த வியாதிகள் வருகின்ற பொழுது உன்னை விடுவிக்கும்படி, உன்னை குணப்படுத்தும்படி அவர் இந்த நாளிலே உனக்கு இரக்கம் செய்ய போகிறார். அவர் நிச்சயமாக உன்னை விடுவிக்க போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் இந்த ஆபத்து, முதலாம் ஆபத்து கடந்து போகிறது, 2 ஆபத்துகள் கடந்து வர போகிறது. இந்த ஆபத்து 1 மணி நேரத்திற்கும், 1 நாளுக்கும், 1 மாதத்திற்கும் இது ஜனங்களை கொல்லும்படி அது அதிகாரம் கொடுக்கப்பட போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவனை 1 மணி நேரம் மருத்துவமனைக்குள்ள கொண்டு போவாங்க, அதற்குள்ள மறைந்து போவாங்க. 1 நாள் நட்டம் வீட்டுக்குள்ள வாயுடன் இருப்பாங்க, அடுத்த நாள் மறைந்து போவாங்க. 1 மாதம் வியாதியினால் பாதிக்கப்படுவாங்க, 1 வருடம் வியாதியினால் பாதிக்கப்படுவாங்க, மரணத்தை அடைவாங்க. என்னுடைய பிள்ளைங்க எசியா சொன்னது போல நம்மளும் சொல்லுவோமா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் உண்மையா இருந்தேன், ஆண்டவரே நான் உண்மையா இருந்தேன். அந்த வசனத்தை வாசிங்க. நான் உண்மையாய் கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைக்கிறோ. எல்லாரும் மார்போடு கரங்களை அணைச்சு கண்களை மூடி, இயேசுவே நான் உங்களுடைய பார்வைக்கு மன உண்மையை இருக்கிற எல்லாரும் கண்களை அடைச்சு அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம். இந்த கண்களை அடைச்சு, ஆண்டவரை நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், ஆண்டவரை பட்டை வரப்போகிறது, கொள்ளை நோய் வரப்போகிறது, பஞ்சம் வரப்போகிறது, என் தேசத்துக்கு வானம் கவிழ்ந்து கடையாம் தரத்தில் இருந்து ஆண்டவரை இன்று வருகிறது. அப்பா என்ன நிலைமையில் இருக்கிறேன்? சிங்கம் தன் புதர்களிலிருந்து புறப்பட்டாயிற்று, சிங்கம் தன் புதர்களிலிருந்து புறப்பட்டாயிற்று. சன்மார்க்கனை துன்மார்க்கனை அழிக்கும்படி உங்களுடைய கரம் நீட்டப்பட்டாயிற்று. ஆண்டவரே 1 மணி நேரத்திற்கும், 1 நாளிற்கும், 1 மாதத்திற்கும், 1 வருடத்திற்கும் ஆண்டவரே கொலை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று. பூமியில் குடியிருக்கிற ஜனங்களே உனக்கு ஐயோ 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீவனுக்கு நேராக கொடியேற்றுங்கள், நிற்காதீர்கள், அலறுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே நான் ஏசாயாவை போல சொல்ல முடியுமா ஆண்டவரே? அப்பா அந்த ராஜாவை போல நான் சொல்ல முடியுமா? என்னை கர்த்தாவே பாருங்க ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்திருக்கிறேன், மன உண்மையாய் இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பம் அழியாதபடி, என் வீடு அழியாதபடி, என் பிள்ளைகள் அழியாதபடி என்னை பாருங்க என்று எத்தனைவருடைய இருதயம் சொல்ல முடியும்? அப்பா சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமே. அப்பா அவரு முகம் சுவர்புறமாய் படுத்து அழுதது போல நம்ம இப்ப கர்த்தருடைய சமூகத்துல நம்ம செபிக்க போறோம். ஆண்டவரே நான் ஒரு மன தெளிவாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் மாற்றப்பட வேண்டும். கேட்கப்பட்ட சத்திய வசனங்கள் என்னை உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கேட்கப்பட்ட இந்த சத்திய வசனத்தின்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கேட்கப்பட்ட இந்த சத்திய வசனம் ஆண்டவரே இப்படிப்பட்ட முதலாம் ஆபத்து கடந்து போய் 2 ஆபத்துகள் கடந்து வருகிறது. எல்லாரும் எழுதி நிற்கலாம். முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு 2ஆம் ஆபத்து வருகிறது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா என்னை ஆண்டவரே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காத்து கொள்ளும்படி இந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டாலும் யாக்கோபின் வம்சத்திலே ஒரு சிலரை மீதம் வைப்பேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இந்த நாட்களில் மாறி மீதமாய் நான் இந்த உலகத்தில் இருக்கும்படி, மீதமாய் என்னை கர்த்தாவே தெரிந்து கொள்ளும்படி, இயேசுவே என் குடும்பத்திற்கு கர்த்தரை இரக்கத்தை கொடுக்கும்படி கண்ணீர் விட்டு அழுது அவரை கர்த்தர் ராஜாவை கர்த்தர் விடுவித்தது போல, ஆயுசு நாட்களிலே 15 வருடத்தை கூட்டி கொடுத்தது போல இந்த நாளில் நம்மை கர்த்தர் விடுவிக்க போகிறார். எல்லாரும் நம்ம போராடி ஜெயிக்க போகிறோம். இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் வெள்ளாட்டு குட்டி, சுத்த கண்ணர், குற்றம் ஒன்றும் செய்யாத சுத்த கண்ணர். அவர் கூட இந்த பூமியில மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்கக்கூடிய விதமை நோக்கி அவர் கண்ணீர் விட்டு
சத்திய வசனத்தை என் இருதயத்திற்குள்ளே பதித்திருக்கிறேன். சமயம் கிடைத்தாலும் சரி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ சுவிசேஷத்தை அறிவி, தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. எனக்கு தேவனுடைய பிள்ளையே, நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை நாளில் அறிவித்திருக்கிறாய்? கடையாந்திரத்திலிருந்து ஓனம் கவிழ்ந்து ஒரு பொல்லாப்பு வருகிறது. கடையாந்திரத்தின் தேசத்தில் கடையாந்திரத்திலிருந்து ஓனம் கவிழ்ந்து ஒரு பொல்லாப்பு வருகிறது. நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தாய்? பாவிகளை அழிக்கும்படி, பாவிகளை அழிக்கும்படி கடந்து வருகிறது. ஒருவேளை இந்த நாளிலே நீ பாவத்தை சுமந்து வந்திருக்கிறாயோ, இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியவில்லை என்று கடந்து வந்திருக்கிறாயோ, அறிக்கையிட்டு தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, முதலாம் ஆபத்து கடந்து போயிடுச்சு, இரண்டாவது கடந்து வருகிறது ஆண்டவரே. முதலாவது நான் தப்பித்து கொண்டேன், இனி நான் தப்பித்து கொண்டதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, ஒரு வழியை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. மனம் உண்மையா இருந்தாதான், தெளிவுள்ளவனா இருந்தாதான் இதுல பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. மன உண்மையும் உத்தமமாகவும் உம்முடைய பார்வைக்கு நான் அருமையுமாய் என்னை காணப்பட எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, எனக்கு கிருபை செய்யுங்க. ஆகியனாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் புறமா விட்டா மெய்யாகவே மெய்யாகவே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. முதலாவது இந்த வியாதி கடந்து வந்த பொழுது அநேகர் கூப்பிட்டு ஐயோ, இனி எப்ப ஞானஸ்நானம், இனி எப்ப ஞானஸ்நானம் ஆராதனை, நான் மரித்து போனா பரலோகம் போக முடியாது என்று குருவாய் துடித்துக் கொண்டார்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம், எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. பாவிகளை அழிக்கும்படி, பாவிகளை அழிக்கும்படி சிங்கம் தன் புதரிலிருந்து புறப்பட்டாயிற்று, சிங்கம் தன் புதரிலிருந்து புறப்பட்டாயிற்று. நீ பரலோக ராஜ்யம் போக முடியாதபடி நீ எந்த தடையோடு காணப்படுகிறாய்? சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, சத்தியத்தை முதுகு பின்னாலே எறிந்து விட்டாயோ, ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்ததா மெய்யாகவே மெய்யாகவே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த சத்தியத்தை அறிந்தோ நீ குணமடையாதபடி இருக்கிறாயோ, இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நான் இன்னும் ஆவியினாலும் ஜலத்தினால் பிறக்கல, ஞானஸ்நானம் பற்றுக்கொள்ளல. நான் இந்த நாளில் ஞானஸ்நானத்துக்கு இந்த பெரிய தீங்கு வருகிறது, இதிலிருந்து நான் அழிக்கப்படணும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், எனக்கு ஞானஸ்நானம் வேணும்னு உங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தூக்குங்க. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிற உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். மகிமையின் தேவன் இறங்கி கொண்டிருக்கிறார், மகிமையின் தேவன் இறங்கி கொண்டிருக்கிறார், உங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த சத்திய வசனங்கள் செடிகளுக்கு முன்பதாக உணர்த்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நம்முடைய சபையில வாகனம் வச்சிருக்கிற ஒவ்வொரு இடங்களும் ஜெபிக்கணும். நல்லா இருக்கும். சின்ன வண்டியா இருக்கலாம், சைக்கிளா இருக்கலாம், 2 வீலரா இருக்கலாம், 4 வீலரா இருக்கலாம், அனைத்து ரக வாகனங்கள் என்னென்ன வண்டி வச்சிருக்கிறவங்க எல்லாவற்றையும் ஒத்துரை போட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் சபையில் ஆண்டவரை எந்தெந்த வாகனங்கள் வைத்திருக்கிறார்களோ தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொட்டி ஆக்சிடென்ட் இல்லை, எங்கள் பிள்ளைகளை அவர்களுடைய நீங்கள் ஆக்கும்படி சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், அவருடைய பெரியவர்கள், முதியோர்கள் எல்லாரையும் வைத்த கோட்டைகளை கர்த்தர் மறைத்து கொள்ளும்படி உங்களுடைய சமூகங்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் பிசினஸ் செய்கிறவர்களுக்கு அவருடைய சமூகத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இடமத்தை செய்யும்படி ஆண்டவரை மருத்துவ வளங்களில் நின்று ஆண்டவரை மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படி, சபையை பணிகளை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படி, மருத்துவர்களை கர்த்தர் ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும்படி, எல்லா கேடுகளுக்கு நீங்கள் ஆக்கும்படி உங்களுடைய சமூகங்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். மார்புக்கு கரங்களை அணைத்து கொள்ளுங்கள். அப்பா, கேட்கப்பட்ட வசனத்தின்படி கொடூரமான நாட்களிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு மனமிறங்கி உதவி செய்யுங்க, மனமிறங்கி உதவி செய்யுங்க. என் பிள்ளைங்க சத்தியத்தில் விடணும். ஆண்டவரே, நான் வெளியே சுவிசேஷம் சொன்னேன், யாரும் ரட்சிக்கப்படாட்டாலும் என் குடும்பமாக இப்போ இடைக்குள்ள வரணும். நோவா குடும்பத்தை பாதுகாத்தாரே ஆண்டவரே, அதுபோல என் குடும்பமாக இப்போ இடைக்குள்ள வரணும். ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா, தயவு தாங்கப்பா, கருணை தாங்கப்பா. ஆண்டவரே, மனம் போற போகல போயிட்டாப்பா.
என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒரு விஷயம் எனக்கு இரவு, ஒரு விஷயம் எனக்கு கருணாதாரம் ஆண்டவரே. இடது கரத்தை மார்போடு நினைச்சு வலது கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்தி நன்றி ஆண்டவரே. தண்ணீர்களை கடக்கும் பொழுது பயப்பட வேண்டாம், ஆறுகளை கடக்கும் பொழுது பயப்பட வேண்டாம், தீநடுவை நடக்கும் பொழுது பயப்பட வேண்டாம் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, உடைய பிள்ளைகளை வழிகளை காத்து, வாகனத்திலே காத்து, வீட்டு வாசல்களை திறந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சேமத்தின் மழை ஊற்றப்பட்டிருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். எந்தெந்த பாடுகளோடு வியாதிகளோடு கடந்து வந்தார்களோ சிரசுக்கு மேல தலைவைங்க, எல்லாரும் சில சில கடந்து வைங்க. கர்த்தருடைய ஆவி உங்கள் சிரசுக்குள் ஊற்றப்பட போகிறது. அப்பா, தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சுமந்து வந்த வியாதிகள், துக்கங்கள், மரண கண்ணிகள், பலவீனங்கள் எதுவும் ஆண்டவரை அதை இந்த இடத்திலே கர்த்தாவே நீர் உம்முடைய தள்ளுப்புகளால் ஆண்டவரே ஆண்டிகளால் கடமாற்ற கரங்களில் இருந்து வந்த விடுதலை உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கரங்கள் பலவீனமான கரங்கள், உம்முடைய கரம் பலமான கரம் ஆண்டவரே. உம்முடைய தேச கரத்தினால் தம்முடைய பிள்ளைகளை தொட்டு தலை பகுதியிலே ஆண்டவரே, காது பகுதியிலே ஆண்டவரே, எந்தெந்த பகுதி, மூக்கு பகுதி, தொண்டை பகுதி ஆண்டவரே, கல்லீரல் பகுதி, கணைய பகுதி, இருதய பகுதி ஆண்டவரே, நரம்புகளுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே, தசைக்குள்ளே, தோல்களுக்குள்ளே ஆண்டவரே, கிட்னி பகுதியிலே ஆண்டவரே, பித்தப்பை பகுதியிலே ஆண்டவரே, பைல்ஸ் வியாதிகள், அநேக வியாதிகளோடு கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுடைய சரீரங்கள் ஒரு புதிதான பலனை இப்பொழுது கடந்து வரும்படி, இப்பொழுதே சரீரத்தில் உள்ள கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும்படி, சரீரத்தில் இருக்கிற பொல்லாத வியாதிகளின் கிரியைகள் முற்றிலும் நிர்மூலப்பட்டு ஒரு புதிய பலனை கர்த்தர் கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பாப்பா, பிதா, குமார், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாழ்த்துதல் சத்தம் இவர்களுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளே தங்கி தாவரிக்கட்டும். இவர்களுக்குண்டான நிலவரங்கள், வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள், பொருட்கள், ஜீவாய் தாரமாய் கொடுத்த கணவன், மனைவி, பிள்ளைகளை கர்த்தர் வேலையை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி உம்முடைய சோதனை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாப்பா, அடிமை கடமை மட்டும் செய்திருக்கிறேன். பலனை கர்த்தர் கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். பிரசனத்தை ஒவ்வொரு மேல் ஊற்றும்படியாக நன்றி செலுத்துகிற தாவே, கேட்ட சத்தியத்தின்படி தாவே, கொடிய ஆபத்து வருவதற்கு முன்பாக அப்பா ரட்சிப்பை பெற்று கர்த்தருடைய சமூகத்திலே மன உண்மையாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கு இரக்கம் செய்யும்படியாக செபிக்கிற தாவே, இந்த கொடிய ஆபத்திலே அமைந்து போகாதபடி நம்முடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே அவன் கேட்ட சத்தியத்தின்படி என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்வீராக. பேசி நம்முடைய மகளை கரங்களை கொடுக்கிறோம், பலப்படுத்தினபடி அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எடுத்து பயன்படுத்தும்படியா ஆதி அப்போஸ்தலர் நடந்த அடையாளங்களால் அற்புதங்களினாலும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியா செபிக்கிறது தாவே. தடைகளை மட்டும் மாற்றி போடும் பரிசுத்த ஆவியானவரே, சங்கீதபதி கொடுத்தவருடைய கரங்களை கொடுக்கிறோம், பயன்படுத்தியிருக்கிறவங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பயன்படுத்தும்படியா செபிக்கிறோம். பிள்ளைகள் கடந்து செல்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் கூட செல்லும். நாங்கள் மறுமுறை காணும் தைரியம் இரத்த கோட்டைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு வைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு சாந்தி ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பாதுகாப்பதாக. ஆமென். ஜெயமே ஸ்தோத்திரிப்போம்.